நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். 2026 தொடங்கியதிலிருந்தே மிகப்பெரிய அளவுக்கான பதற்றங்கள் உலகம் முழுவதும் தொடங்கிடுச்சு. அதில் முதல் கட்டமாக வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அந்த நாட்டுக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய விமானப்படை கைது செஞ்சு இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் சிறையில் இருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கறது? ஏன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததை எல்லாரும் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். அதனால இப்போ முதல் முறையாக நிக்கோலஸ் மதுரோவுக்கு இப்படி நடக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா இப்போ நடந்த இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு பலருக்கும் அந்த சதாம் ஹுசேன் பத்தி பேசுனீங்களாவோ இல்ல லிபியாவோட கடாஃபியை பத்தி பேசுனீங்களாவோ பலருக்கும் மறந்தே போயிருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா 10-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால முதல்ல பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பராக்கிரமசாலி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு 30 நிமிடத்துல ஒரு நாட்டோட அதிபரை இவங்க நாங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க, கேப்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு மடுரோவை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு போர் கைதி, அதாவது போர்ல என்னை போர்ல கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு என்னன்னா, அமெரிக்கான்ற ஒரு நாட்டோடைய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது உலகம் முழுக்க பார்த்த உடனே அதிர்ச்சியும், இது இப்படி ஒரு நாட்டுக்குள்ள நடக்க முடியுமா? ஒரு நாட்டோட அதிபரை இன்னொரு நாட்டை சேர்ந்த ஒரு படை வீரர்கள் உள்ள புகுந்து தூக்கிட்டு வர முடியுமா? அப்படின்ற மாதிரியான சிந்தனை இல்லாதவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி. அதே சமயத்துல இது அதிர்ச்சியா இருக்கிறதுன்றதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த நடந்து முடிந்ததுக்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு சொல்ற செய்தி அது என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த நாட்டு மக்களுக்கு பாதகமான விஷயங்களை செய்யக்கூடிய எவரா இருந்தாலும் இந்த நாட்டு ராணுவம் கைது செய்து கொண்டு நாங்க சட்டத்தின் முன்னால் நிறுத்தக்கூடிய வல்லமை குறைந்த ஒரு நாடு, அதை செய்யக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அதிபரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் முன்னாடி தன்னை காட்டிக்கிறாரு. அதே சமயத்துல மற்ற நாட்டு அதிபர்களா இருக்கக்கூடிய கியூபா, கொலம்பியா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தாரு. நீங்க எங்களை எதிர்த்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே கதிதான் அப்படின்றத மறைமுகமாலாம் சொல்ல நேரடியாக சொல்லியிருந்தார். அதன் பிறகு அதை இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து இப்போ தூக்கிட்டு வந்ததை அவங்க அமெரிக்கர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க இணையதளத்துல கூட நீங்க பார்க்கலாம். அவரு சீனா அதிபருக்கு கூட இங்க இருந்து என்ன சொல்றது ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க, பாத்துக்குங்க இங்க இப்போ இன்னைக்கு மடுரோ, நாளைக்கு சீன அதிபரை கூட இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட பேசுனாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை. அப்ப 2 விஷயத்த காமிச்சது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அதிபருடைய அந்த பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அது அமெரிக்கர்கள் பெரும்பாலான அமெரிக்கர்களோட தங்களுடைய அந்த வலிமையை அப்படி தூக்கி நிறுத்திட்டு நாங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியது. ஆமா, அப்படி இருந்தது. அப்போ இது பார்க்கும்பொழுது அவர் அதே மாதிரி அதுக்கப்புறம் எடுத்த அந்த போல் ரிசல்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அங்க அவருடைய அந்த அவர் செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா 42 விழுக்காட்டினர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னைய விட அதிகரிச்சுதா சொல்றாங்க. அது எதை காட்டுது அப்படின்னா, இவருடைய நடவடிக்கைக்கு அந்த மக்கள் ஆதரவு தெரிவிச்சதா அதை புரிஞ்சுக்கலாம். சரி, அதன் பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க இங்க இருந்தே அந்த வெனிசுவேலா நாட்டை நாங்க இயக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு உரிய காலத்துல நாங்க தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, கூடுதலா நாங்க அது முன்னும் ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் செய்யல. இதுக்கு காரணம் இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு முதல்ல எந்தெந்த நாடுகளுடைய மற்ற நாட்டு மக்களுடைய மனநிலைன்றது ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அதே சமயத்துல மற்ற நாட்டு தலைவர்களுடைய அந்த எதிர்வினை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு உலக ஜனநாயக நாட்டோட தலைமை பீடமா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த நடவடிக்கையை அந்த ஜனநாயக நாட்டினுடைய அணிகளா இருக்கக்கூடிய உலகத்துல இன்னொரு முக்கியமான ஜனநாயகவாதியா சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா இஸ்ரேலுடைய அதிபர் அது வரவேற்று இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க அணியா இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய பெரும்பாலான நாடுகள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லக்கூடிய அந்த சர்வாதிகாரிகள்னு சொல்லக்கூடிய நம்ம சீன அதிபர், ரஷ்ய அதிபர், ஈரானுடைய அதிபர், அந்த மாதிரி எல்லாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு என்னங்க வடகொரியா உட்பட வடகொரியா முக்கியமான ஆள்.
வடகொரியா உட்பட எல்லா சர்வாதிகாரிகளும் இந்த ஜனநாயக நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஜனநாயகத்தையும் உலக மனித உரிமைகளுடைய காவலனாகவும் இருக்கக்கூடிய இந்த மேற்குள்ள நாடுகளை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இதுதான் அரசியல் நிலைப்பாடு. அதான் மற்ற நாடுகளுடைய அரசியல் நிலைப்பாடு, நாட்டு தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நடவடிக்கையின் மூலமா என்ன நீங்க செய்ய விரும்புறீங்க அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை பிடிச்சிட்டு வந்ததா அவர் தன்னுடைய அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு. அதே சமயத்துல உலகத்துக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை எதிர்த்து நிக்கிற யாரா இருந்தாலும் இதே கதிதான் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறார். அப்போ ஒரே செயல்பாடு, ஆனா 2 விதமான அதுக்கு ஒரு என்ன சொல்றது பரப்பலா, அதாவது ஒரு உலகம் முழுக்க காட்டிக்கொள்ற விஷயமா 2 விஷயமா 2 வகையை காட்டிக்கிறார். சரி, அதுக்கு நோக்கம் இப்போ எப்படி நடந்தது அப்படின்றத இப்போ நடந்து முடிஞ்ச கதை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி எப்படி நடத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போக முடியுமா? அப்ப அங்க இருந்த இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எதுவுமே இல்லையா? அது அதிகம் இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லை. மொத்த நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்துல முடிஞ்சதா சொல்றாங்க. 30 நிமிடத்துல எப்படி அது அந்த அமெரிக்க நாட்டுடைய தொழில்நுட்ப வல்லமையை காட்டக்கூடியதா இருந்தது. அது குறைச்சு மதிப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வந்த செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா 2 விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய அந்த இணையதளத்தை முழுக்க அந்த செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த மின்சாரத்தை முழுக்க செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த 2 விஷயத்த செயலிழக்க செய்யும் பொழுது நீங்க அந்த நாட்டுடைய மொத்த இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களோட செயலாற்றுறதுக்கான எந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. ஒண்ணு. 2வது என்னன்னா, இந்த மிக குறுகிய காலத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சு தாங்க திட்டமிட்ட வகையில் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா அவரை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், அதை ஏற்கனவே இது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சிஐஏ சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஊடுருவல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருடைய பாதுகாப்பு உள்வட்டத்துல இருந்த ஒருத்தர் தான் இதுக்கான அந்த தகவல்களை கொடுத்துறதாக இந்த நியூயார்க் டைம்ஸ்ல செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்ப அங்க ஒரு ஒரு புள்ளி இருந்திருக்குது, யாரோ ஒரு கருப்பாடு அங்க இருந்தது. அதன் மூலமா தான் இவ்வளவு தெளிவா திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டமிடுறதுக்கு அந்த உதவி மட்டும் போதாது, அந்த மாதிரியான தொழில்நுட்ப வலிமையே இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில தான் அப்போ ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே அங்க இருந்த மொத்த பேரும் அந்த மாதிரி ஒரு கருப்பாடுகளா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏதோ ஒருத்தர் அந்த மாதிரி பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அதன் பிறகு நடந்த நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. அதே சமயத்துல ஒரே ஒரு ஹெலிகாப்டரை அவங்க தாக்குனதாகவும் செய்தி இருக்குது. அப்போ அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம செய்யல. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அதை காட்டுது. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட S-300 சிஸ்டம், அதாவது ரஷ்யாவோட S-300 சிஸ்டம் இருக்குது. ஆனா அந்த S-300 சிஸ்டத்தையும் அழிச்சதா சொல்றாங்க. ஆனா அழிச்சதா இல்லையா, அது உண்மையா இல்லையான்றதுக்கான எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனா முக்கியமான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய, இவங்களை தாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த விஷயங்களையும் என்ன பண்றாங்கன்னா, ஒரே நேரத்துல இலக்கு வச்சு எல்லாத்தையும் தாக்கி அழிச்சதால இவங்களுக்கு எந்த எதிர்ப்பு இல்லாம செய்ய முடிஞ்சது. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, அமெரிக்கான்றது நாடை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவங்களுடைய தொழில்நுட்ப வலிமையை பொறுத்த அளவுக்கு, ராணுவ தொழில்நுட்ப வலிமையை பொறுத்த அளவுக்கு இன்னும் அவங்க வலிமையான நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய விஷயமா இருந்தது. சரி, இது செய்யறது என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம், எப்படி நடந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டோம். எதுக்காக நடந்ததுன்றது அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம். அவரும் சொல்லிட்டாரு ஏற்கனவே என்னைக்குதான் எங்க நோக்கம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. இதுல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நிறைய ஆமா, அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுடைய எண்ணெய், எங்களுடைய அந்த எக்யூப்மெண்ட்டை தான் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்தி அவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம மேல பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இது எல்லாம் அந்த எண்ணெய் அவங்களுக்கு தான், அங்க இருக்கிற மொத்தமா அவங்களுக்கு தான். ஏன் என்ன அது மட்டும் சொல்லல அவரு, மொத்த அந்த கோலார்த்தமே எங்களுது அப்படிங்கிறாரு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அங்க. என்னன்னா, அது அந்த வெனிசுவேலா மட்டும் கிடையாது, மொத்த தென் அமெரிக்காவும் அந்த அமெரிக்க கண்டமே எங்களுது, அதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்ற விஷயம். ரொம்ப தப்பு இல்லை இல்லையா? ஒரு நாடு நினைக்கலாம், எங்க வேணா நினைக்கலாம், இந்தியா கூட நினைக்கலாம். இந்த மொத்த தெற்கு ஆசியா எங்க நாடுன்னு கூட இந்தியர்கள் கூட, இது இந்துக்களின் நாடு, தெற்காசியா முழுக்க இது ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த அகண்ட பாரதம் சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கலாம். இல்ல, நான் சொல்றது எப்படின்னா, லத்தீன் அமெரிக்காவுல மற்ற நாடுகள், குறிப்பா ரஷ்யாவோ சீனாவினுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதுல தப்பு இருக்கா? அது வரக்கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறதா இல்ல தென் அமெரிக்க நாடுகள் நினைக்கணுமான்றதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இங்க இறையாண்மை அப்படின்னா என்னன்னு ஒரு என்ன சொல்றது, கடையில விற்கிற பொருள் ஆகி போச்சு இங்க. இப்போ ஒரு நாட்டுல யார் வரணும் யார் வரக்கூடாது இன்னொருத்தர் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னா, அந்த இறையாண்மை அப்படின்னா, சாவரினிட்டி அப்படின்னா என்னன்னு பலருக்கும் தெரியாதோ என்னவோ தெரியல.
தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான கேள்விகளை கேட்க மாட்டாங்க, பொதுவா அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்னன்னு பொருளே இல்லாம போனதாலையும் அதை பத்திய சிந்தனை இல்லாமல் போனதால வரக்கூடிய இந்த சிந்தனை தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அதை பகிரங்கமா சொல்ல முடியுது அப்படின்னா அந்த மாதிரி தன்னுடைய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கும், ஒரு நாடுன்ற வகையில இது என் நாடு, இது என் மண், எனக்கானது, இதுல யாரும் தலையிட உரிமை இல்லைன்ற மாதிரியான அந்த உரிமை போராட்டங்கள்லாம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு அப்படின்றதோட வெளிப்பாடுதான் நீங்க சொல்ற விஷயம். ஆனா அப்படி கிடையாது. அப்போ இது மாதிரி ஒரு 2 விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, இது எண்ணெய் எங்களோடது அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்டம் முழுக்க எங்களோடது. அதனாலதான் நாங்க இந்த நடவடிக்கை செய்யறோம். இந்த கண்டத்துல எனக்கு எதிர்த்து நிக்கிற எத்தனை பேரும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வேகமா உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது மடுரோகம் நடந்ததான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு அவர். அப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த முக்கியமான நாடுகள்னு சொன்னீங்க அப்படின்னா, அது ஈரான், ரஷ்யா, சீனா, அந்த 3 நாடுகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுல இந்தியா கிட்டத்தட்ட மௌனம் சாதிக்கிறாங்க. அதுக்கு கூடுதலா இது இன்னொரு விஷயம் இதுல நடக்குது. என்னன்னா, அந்த எதிர்ப்பு அந்த கொலம்பியா, கியூபா, இந்த மாதிரியான மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு மட்டும் அவர் எச்சரிக்கை விடல, கூடுதலா இந்தியாவுக்கு சேர்த்து எச்சரிக்கை விடுறாரு. அப்ப இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? வெறுமனே எண்ணெய் அவ்வளவுதான், இது எங்களுடைய கண்டம், யாரும் உள்ள வரக்கூடாதுன்றதுனால அதோட முடிஞ்சு போச்சு, அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா நிறைய இருக்குது பேசுறதுக்கு. ஏன் நிறைய இருக்குது அப்படின்னா, முதல்ல இவரு ஆட் பண்ணிடலாம். என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சினாரியோவே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எல்லாரும் எதிர்பார்த்துன்ற சூழல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதையும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இப்படி ஒரு சினாரியோ நடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைக்கல. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு விஷயம் அதுல தெரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து பக்கத்துல வங்காள தேசத்துல ஆட்சி மாற்றம் நடந்தது, இலங்கையில ஆட்சி மாற்றம் நடந்தது, பாகிஸ்தான்ல ஆட்சி மாற்றம் நடந்தது, இப்படி சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுல தான் பிரச்சனை. அப்படி சரியா புரிஞ்சிக்காதோட விளைவு தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதுவும் சாதாரண விஷயம், எதிர்பாராத ஒரு விஷயமா நினைக்கிறோம். அப்ப நம்மளை சுத்தி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது, ஆட்சி மாற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது இயல்பானதா நினைக்கிறோம். ஏதோ அவங்க இந்த நாட்டு மக்கள் போராடி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதா நினைக்கிறேன். ஆனா அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல உதாரணம், இப்போ ஒரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எண்ணெய் எங்களோட இது, நாங்க அந்த நாட்டை இனிமே நாங்க தான் ஆட்சி செய்வோம், இங்க இருந்து ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையில நடந்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஏன் நடந்ததுன்றதுக்குள்ளார உள்ள போகணும் அப்படின்னா, முதல்ல இவங்க எடுத்துக்கிட்ட நோக்கத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். எடுத்துக்கிட்ட நோக்கம் என்ன? எங்களுடைய அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது, அந்த எண்ணெய் வளங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர்றதுதான். அதுல நிரூபிக்கணுன்றதுலாம் ஒன்றும் அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்களே சொல்லிட்டு நம்ம ஒண்ணு நிரூபிக்க தேவையில்லை. ஆனா சொன்னது நடந்துதான்றதுதான் நம்மளுடைய கேள்வி. நடந்ததான்னு கேட்டீங்க அப்படின்னா எதுவும் நடக்கல அப்படின்றதுதான் உண்மையான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இவர் அதிபரை கடத்தினதுக்கு பிறகு அந்த நாட்டு சட்டப்படி அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் அங்க துணை அதிபரா இருந்தக்கூடிய டெல்சியை அவங்க அதிபரா நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க அதன் பிறகு அந்த மொத்த ராணுவம் அவங்களுடைய பின்னாடி நிக்குது. அப்போ அந்த என்னன்னா, மடுரோவுக்கு பதிலா மற்ற இன்னொருத்தர் அங்க ஆட்சியில் இருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இவங்க எதிர்பார்த்த எந்த விளைவுகள் நடைபெறல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் செய்யறாங்க. என்னன்னா, இங்க இருக்கிற நிறைய எக்ஸ் தளங்கள், இப்ப சொல்லக்கூடிய அந்த ட்விட்டர் நிறைய டவுன்லோட் ஆகிறது அதிகமா இருக்குது. அது அடுத்த மாதம் வரைக்கும் அந்த ஸ்டார்லிங்க் சொல்லக்கூடிய அந்த மஸ்கோட அந்த இணையதளம் இலவசமா கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதெல்லாம் இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம், என்ன அந்த மாதிரி உலகம் முழுக்க ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி இணையதளத்தை இலவசமா வழங்குறாங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல கூட இணையதளத்தை இலவசமா கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தினோம், அதுக்கான விளைவுகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. இப்ப அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கான விளைவுகள் அவங்க அனுபவிப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த நாட்டு மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அதை எப்படி பயன்படுத்தி எப்படி தனக்கான விடுதலை சாதிச்சுக்க போறாங்களா, இல்ல அமெரிக்கர் அந்த காப்பாளர், அதாவது உலக சேவியர் தங்களை அப்படி அரவணைச்சிக்கிறத அதை ஏத்துக்க போறாங்களான்றதை அவங்கதான் முடிவு செய்யணும். அப்போ இவங்க இது எடுத்துக்கிட்ட அந்த நோக்கத்துல வெற்றி பெறல அப்படின்றதான் இது காட்டுது. ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, இப்ப வரைக்குமே அமெரிக்கா ஆனா வெற்றி பெறல, முழுமையான வெற்றி இல்ல. ஆமா, இவங்க சொன்னதுதான் நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அதன் பிறகு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு அதிபர் மாளிகையை ஒட்டி சில மோதல் நடந்ததாகவும், அங்க இருந்து ஒரு ஆளில்லா விமானம் வந்தது, அதுக்கு எதிரான அந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவனதாகவும் செய்திகள் வந்தது. அதெல்லாம் இங்க நடக்குது என்னன்னு ஒண்ணும் தெரியல. அங்க நடக்கிறது ஒரு குழப்பகரமான ஒரு சூழல் தான். ஆனா என்னன்னா, அங்க எந்த ஆட்சி மாற்றம் நடக்கல. இவங்க எதிர்பார்த்த மாதிரி மக்கள் ஒரு கிளர்ச்சியில ஈடுபடல. அந்த ஒரு குழப்பகரமான ஒரு சூழலோ அதுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை எதுவுமே ஏற்படல. எல்லாம் அமைதியா இருக்குது. ஆனா அதே சமயத்துல மற்ற மக்களும் தெருவில் இறங்கி இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்றதை மட்டும் பார்த்துருக்கிறோம். உலக நாடுகளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அங்க அந்த இதுல என்னன்னா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கல. வெறுமனே இவங்க ஒரு அதிபரை மட்டும்தான் கடத்திட்டு வந்தாங்க.
ஒரு உலகமே வந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போனாலும் ஓரிரு நாள்ல அங்க இயல்பு நிலை வந்துடுச்சு. இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு உருவாக்குறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி முதல்ல அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய எல்லா எண்ணெய் உள்ள உள்ள போறத வெளியில நிறுத்திட்டீங்க அப்படின்னா எரிபொருள் கிடைக்கும். எரிபொருள் கிடைக்கலன்னா உங்களால வாழவே முடியாதுன்றதான் உண்மை. ஆனா உலகத்துல அதிகமான எரிபொருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டுல எரிபொருளுக்கு பஞ்சம் அப்படின்றதுதான் அங்க இருக்கிற ஒரு நகைமுறை. சூழல் ஏற்படுதுன்னா இயல்பா ஏற்படுறதா எல்லாரும் நினைச்சுக்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கலாம். அது அவங்களுடைய தெரிவு சார்ந்த விஷயம். ஆனா அது இயல்பானது அல்ல அப்படின்றதான் காமிக்குது. அதை உடைக்கும் விதமா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப ஈரான், சீனா, ரஷ்யா மூன்று நாடுகளை சேர்ந்ததா சொல்றாங்க. இது இந்த செய்திகளுக்கு எல்லாம் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தான். இதை வந்து கிடைச்ச செய்திகளை வாசகர்களுடன் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி 3 கப்பல்கள் வந்து ஒரே நேரத்துல உள்ள அந்த அமெரிக்கர்களுடைய அங்க ஏற்படுத்தி இருக்கிற அந்த தடையை விலக்கிட்டு உள்ள போறதுக்கான முயற்சி செஞ்சிருக்கிறதா செய்திகள் சொல்லுது. அது எதை காட்டுது அப்படின்னா, இவங்க ஏற்படுத்திருக்கிற அந்த சூழலை வந்து உடைக்கிறது அப்படின்றதுக்கு அந்த நாடுகள் வலுவான எதிர்ப்பை காமிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஏன் இதை செய்யறாங்க? அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய முதலீடுகள் அமெரிக்கா, சீனா, ஈரானுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு அங்க பங்கு இருக்குதுன்னு நம்ம கடந்த காணொலியில பேசியிருந்தோம். அப்போ 3 பேருக்கு அதுல வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றதுதான் அவங்களுடைய முதலீடுகள் எல்லாம். அது ஒருவேளை அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா மொத்த முதலீடுகளும் அங்க வந்து எதிரில்லாம போயிடுன்றதால அவங்க என்ன பண்றாங்க, நேரடியா இறங்குறாங்க. அப்போ யார் பக்கம் அங்க இருக்கிற அந்த ராணுவம் நிக்குதுன்றதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அங்க ஒரு தீர்மானகரமான ஒரு பாத்திரம் வகிக்கிறது ராணுவத்தோட ஆதரவு தான். அப்ப ராணுவம்ன்றது இப்போ இந்த பக்கம், அதாவது ரஷ்ய, சீன, ஈரானிய பக்கமும் அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய டெல்சி, அந்த மதுரோவுடைய அந்த சாவேஸோட தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சியின் பின்னாடி நிக்கிறதால இப்போ வரைக்கும் இவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் நடக்கல. அப்போ இவரு உலகம் முழுக்க தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு நாங்க எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படி சொன்னாலும் அப்படி ஒன்றும் இவங்க எதிர்பார்த்தது நடக்கல. அதே போல அங்கிருந்து கடத்திட்டு வந்த அந்த சர்வாதிகாரி அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் அப்படி இவங்களை பார்த்து கடன்னு காலெல்லாம் ஆடுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர்ல ரொம்ப கூலா கையை தூக்கி அவரு குட் மார்னிங் சொல்றாரு. அவரு நான் வந்து ஒரு நாட்டோட அதிபர், என்னை வந்து போர்க்கைதியை தான் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, நான் வந்து எந்த ஒரு தவறும் செய்யலன்னு சொல்லி ரொம்ப கம்பீரமா நின்று பேசிட்டு இருக்கிறார். அப்போ ஒண்ணு அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றவாளி வந்து தன்னை வந்து ஒரு எவ்வளவு தூரம் நிமிர்ந்து நிக்கிறார், ஏன்னா அவரு எந்த ஒரு தவறு செய்யலன்றதால நிமிர்ந்து நிக்கிறாரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நாட்டுல எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் ஏற்படல. 2வது விஷயம் நடந்துருச்சு. இப்போ 3வதா இப்போ என்னன்னா, இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஏன் இந்த மாதிரியான இப்போ ஒரு சூழல்ல இந்த மாதிரி இப்போ இந்தியா சுத்தி இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப தென் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஆரம்பிக்கிறத பாக்குறோம். இப்போ இதுக்கான தேவை எங்கேருந்து வருது? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அங்க இருக்கிற எண்ணெய் தான் எல்லாருக்கும் தெரியுது, அதுல என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ உலகம் முழுக்க இது வரைக்கும் இருந்த அந்த இயக்கம் அப்படிங்கிறது எண்ணெய் சார்ந்த இயக்கம் தான். எல்லாருக்கும் தெரியும் எண்ணெய்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க சோலார் பேனலை வச்சுட்டோம், நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு உங்களுக்கு வந்து தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமா உங்களுடைய வாகனங்களை இயக்க முடியும். அப்போ உலகத்துல 2 விதமான உற்பத்தி நடக்குது. அப்போ உலகம் இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதான்ற ஒரு கேள்வி எல்லாரும் முடி எழுந்திருக்கு. என்னன்னா, இந்த தொடர்ந்து இங்க எண்ணெயை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டு அதனால வந்து பசுமை குடில் வாயில் வெளிப்பட்டு நம்ம உலக வெப்பநிலை உயர்றது. அதனால வந்து எதிர்பாராத விதமா மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் அடிக்குது, நம்ம ஊர்ல குளிர் அடிக்கிற அளவுக்கு கூட வந்துடுச்சு. அந்த மாதிரியான பல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான காலநிலை மாற்றம். அதனால வந்து நம்ம இந்த பசுமை குடில் வாயில் வெளியிடுவதை வந்து குறைக்கணும் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கிற நாடுகள் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். ஆனா அவர் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, அதுல இருந்து நான் வெளியேறேன், பாரிஸ் ஒப்பந்தம் சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் சார்ந்த அந்த பொருளாதாரத்திலேயே நாங்க வந்து தங்கியிருக்க போறோம், நாங்க மாற்று எரிபொருள் நோக்கி போக மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அப்ப அறிவிச்சதுக்கு பிறகு இப்ப உலகம் வந்து 2 வகையான உற்பத்தியா இருக்கு. ஒண்ணு எண்ணெய் சார்ந்த உற்பத்தி, இன்னொன்னு எண்ணெய் சாராத உற்பத்தி. அப்ப எண்ணெய் சார்ந்த உற்பத்திக்கான இப்ப சாதாரண உற்பத்தின்னு பேசிட்டீங்க அப்படின்னா அதுல என்ன, அது எப்படி நீங்க வந்து உற்பத்தின்னு பேசிட்டா மட்டுமே வந்து எல்லாமே நடந்துறாரு. அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா எண்ணெயை உற்பத்தி செய்யணும், அதை வந்து சுத்திகரிப்பு செய்யணும், அதை வந்து நீங்க சந்தைப்படுத்தணும். 3 விஷயம் இருக்கு. அதே போல மரபுசாரா உற்பத்திக்கு இப்ப மின்கலம் எடுத்துக்கங்க, அதுக்கு தேவையான நிக்கல், கோபால்ட், லித்தியம் இந்த மாதிரியான முக்கியமான அந்த கனிமங்கள் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் தான் கிடைக்குது. அதை நீங்க கொண்டு வந்து என்ன பண்ணணும், முதல்ல சுத்திகரிக்கணும். சுத்திகரிச்சு அதை நீங்க வந்து ஒரு பேட்டரியாவோ ஒரு மின்கலமாவோ இல்ல வந்து வேற ஒரு தேவையான அந்த சோலார் பேனல் சொல்லக்கூடிய அந்த சூரிய மின்னாற்றல் தகடுகளாவோ மாத்தணும். அப்போ எப்போ உற்பத்தியை நாங்க இங்கேயே நிக்கிறோம் அப்படின்னா அந்த உற்பத்தியை நீங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய அந்த டாலர் நாணயம் வந்து
நிலையா இருக்க முடியும். ஆனா இந்த உலக நடப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ந்து டாலருடைய அந்த மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டாலர் பயன்பாடும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்களுடைய கடன் உயர்ந்துகிட்டு இருக்குன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இந்த மாதிரியான மாற்றத்துக்கு காரணம் ஒண்ணு உற்பத்தியில் ஏற்படுற மாற்றம். இன்னொன்னு மற்ற இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய வெனிசுவேலா, ஈரான், ரஷ்யா இந்த 3 நாடுகளும் டாலர் அல்லாத நாணயங்கள்ல வந்து எண்ணெய உற்பத்தி செஞ்சு அவங்க சந்தைப்படுத்துறாங்க. அப்ப நீங்க வந்து இந்த எண்ணெய் சார்ந்த நம்ம உற்பத்தியில நிக்கிறோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் உற்பத்தியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த மாதிரி நேரம் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நீங்க இப்போ எண்ணெய் உற்பத்தியில முதல் முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள்னு பாத்தீங்க அப்படின்னா, அது அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் ரஷ்யா. அதே மாதிரி சுத்திகரிப்புன்னு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த முதல் 3 நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதே போல அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, 4வது இடத்துல இந்தியா இருக்கு. அப்போ நீங்க உற்பத்தி சுத்திகரிப்பு சந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உலகத்துல மிகப்பெரிய சந்தை அப்படின்னா அது சீனா. அதுக்கு அடுத்த இடத்துல இந்தியா, ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. அப்போ நீங்க வந்து சீனாவையும் ரஷ்யாவையும் வெளியேற்றிட்டு, சீனா, ரஷ்யா, ஈரானை வெளியேற்றிட்டு, அந்த இடத்துல நீங்க வந்து இப்போ அந்த சுத்திகரிப்புல இருக்கக்கூடிய அந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவையும் மிகப்பெரிய சந்தையா இருக்கக்கூடிய இந்தியா, ஐரோப்பாவையும் தம்பக்கம் இணைச்சிட்டோம் அப்படின்னா, உலகத்தை நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? 2ஆ பிரிச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவையான சந்தை, உங்களுக்கான உற்பத்தி, அது சார்ந்த அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆகிறது எரிபொருளும் எண்ணெய்னு சொன்னோம். முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா உற்பத்தி ஆகிறது என்னன்னா, அந்த ஃப்ராக்கிங் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த லேசான எண்ணெயும் எரிபொருள் தான் அங்க உற்பத்தி ஆகுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்கள் பாத்தீங்கன்னா, கனமான எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் தான். அதன் பிறகு சீனாவில் இருக்க சுத்திகரிப்பு நிலையங்களும் சரி, இந்தியாவில் இருக்க சுத்திகரிப்பு நிலையங்களும் சரி, அந்த மாதிரியான கனமான எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கான இந்த கட்டமைப்பு கொண்டதுதான். அந்த மாதிரி கனமான எண்ணெய் கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நாடு அப்படின்னா அது வந்து வெனிசுவேலா தான். இருக்கிறதுல ரொம்ப கனமான, பிரித்து எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒரு எண்ணெய் கிடைக்கக்கூடிய ஒரு நாடுன்னா அதுதான். அதே சமயத்துல அதுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய பொருளோட மதிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்போ அப்படி ஒரு தேவை இப்போ வந்து எழுந்திருக்கு. அப்போ நீங்க ஈரானை வந்து எதுவும் செய்ய முடியல, அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல. எண்ணெய் வளம் அதிகமா இருந்தாலும் அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஏற்கனவே இருக்கிற சவுதி அரேபியால நீங்க வந்து அதிகமான ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யலாம். ஆனா அங்க யார் அந்த உற்பத்தி செய்யறாங்கன்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்போ இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி அந்த மிகப்பெரிய அளவுல தேவை இப்போ உலகத்துல அதிகமான 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவை அதுல இருந்து நீங்க வெளியேற்றிட்டு அந்த இடத்த நீங்க வந்து மறுபடியும் முதலீடு செய்யணும்னா நீங்க மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். முதலீடு செஞ்சு அதுக்கான முதல்ல உங்கள்கிட்ட எண்ணெய் இருப்பு இருக்குன்னா அதுல முதலீடு செஞ்சு நீங்க உற்பத்தி செய்யணும். அப்போ அதுக்கான வாய்ப்புள்ள ஒரே நாடுன்னா அது வெனிசுவேலா மட்டும்தான். ஸோ இந்த தேவையின் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்படி ஒரு அவசர நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ அப்படி ஒரு அவசர நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னா அப்படி மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை அங்க வந்து முட்டிக்கிட்டு நிக்குது. அந்த தேவையின் அடிப்படையில இவங்க வந்து அவ்வளவு ஒரு அவசரகரமான ஒரு நடவடிக்கை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய நாங்க வந்து அப்படியே நாட்டை அங்க இருக்கிற அதிபரை துண்டா தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க உலகம் முழுக்க பேசிக்கிட்டாலும் ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய பலகீனத்தை உண்மையிலே அந்த அதிபர் கால் நடுங்கல அங்க இருக்க அந்த பங்கு சந்தை கடன்னு கால் நடுங்கிட்டு இருக்கு. அப்ப அதோட வெளிப்பாடு அந்த பங்கு சந்தைக்கும் டாலருக்கும் கால் நடுக்கிறதால தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நடுக்கத்தை போக்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற அந்த வெனிசுவேலா நீங்க வந்து அந்த அதிபரை தூக்கிட்டு வந்துட்டோம்னா அங்க ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படும். அதன் மூலமா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தனக்கான அந்த எண்ணெய் வளங்களை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா போனதுல ஒரு மிகப்பெரிய தோல்வி. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தென் அமெரிக்க நாடு எங்களுடைய, தென் அமெரிக்க கண்டமே எங்களோடது, நீங்க யாரும் அது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீனாவையும் ரஷ்யாவும் நீங்க உள்ள வராதீங்க, இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி, உங்களுக்கு இதுல எந்த இடமும் இல்லை அப்படின்னு. அது வெறுமனே ஆதிக்கம் சார்ந்த விஷயமான கொஞ்ச நேரத்துக்கு முடி சொல்லணும். இப்போ அந்த மரபுசார உற்பத்தியில முக்கியமான விஷயம். அப்ப எண்ணெயில ரஷ்யாவுக்கு ஏன் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது ஒன்றும் பெரிய விளக்கெல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா ரஷ்யாவுடைய உற்பத்திக்கு பதிலா மாற்று உற்பத்தியா தான் வெனிசுவேலாவை வந்து உருவாக்குறதுக்கு பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவும் சரி, சீனாவும் சரி, ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய எண்ணெயை நம்ம ஊர்ல சுத்திகரிச்சு அதை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் உண்மை நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா வெனிசுவேலாவோட எண்ணெயை உற்பத்தி செஞ்சு அதை வந்து இந்தியாவுக்கு கொடுத்து அங்க அதை சுத்திகரிப்பு செஞ்சு ஐரோப்பிய சந்தைக்கு விற்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். பேச வேண்டிய விஷயம் அவ்வளவுதான். ரொம்ப பெருசா வளவளன்னு நிறைய நேரம் கூட பேச தேவையில்லை. சுருக்கமா சொல்லணும் இவ்வளவுதான் விஷயம். அப்ப அடுத்தது 2வது மரபுசார உற்பத்தியில தேவையான லித்தியம், முக்கியமா சொல்லணும் லித்தியம் பாத்தீங்கன்னா சிலியில உற்பத்தி ஆகுது. அங்க அது உற்பத்தி ஆகினாலும் அதை வந்து சுத்திகரிக்கப்படுற இடம், அதாவது தேவையான கனிமங்களா பிரிச்சு எடுக்கிற இடம் வந்து சீனாவா இருக்குது. அப்ப அந்த கனிம வளங்க அங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அந்த பகுதி முழுக்க தன்னோட ஆதிக்கத்தை கொண்டு வரும்பொழுது அந்த கனிம வளம் இவங்களோடது ஆயிடுது.
ஆனா கனிம வளம் கிடைச்சதாலேயே உடனே போய் நீங்க வந்து நாளைக்கே வந்து பிரிச்சு எடுக்க முடியுமான்னு முடியாது. அதுக்கான தொழில்நுட்பம் வேணும். அதுக்கு வந்து முயற்சி அடைஞ்ச ஒரு தொழில்நுட்பம் வேணும். அதெல்லாம் அவங்ககிட்ட இல்ல. இனிமேதான் அவங்க வந்து வளர்த்தெடுக்கணும். அப்ப என்னன்னா அதை கட்டுப்பாடுகள் கொண்டு வரது மூலம் பகுதி அளவு இப்போ தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா கூட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அந்த உக்ரைன் விவகாரத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க வழி கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு இவங்கதான் எல்லாத்தையும் சொல்றாரு. உங்கள்கிட்ட எந்த ஒரு என்ன சொல்றதுங்க, எந்த காயும் இல்லை உங்கள்கிட்ட. எடுத்து அந்த பேச்சுவார்த்தையில வந்து உங்கள்கிட்ட வந்து ஆடுறதுக்கு உங்கள்கிட்ட எந்த காய் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர்கிட்டயும் அந்த மாதிரியான காய் இல்லைன்றதான் உண்மையா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு வேலை இருந்தா நேரம் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கும். அப்போ இந்த ஒரு விவகாரம்ன்றது வெறுமனே உடனடியா அங்க போய் நீங்க வந்து எண்ணெய் உற்பத்தி செய்ய முடியுமான்னு முடியாது. அப்போ உடனடி தேவை அப்படிங்கிறது இவங்க ரஷ்யாவை தன்னோட வழிபாட்டு கொண்டு வர்றதுக்கான இன்னொரு நோக்கம் அதுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ சீனா கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில இப்போ நான் ஏப்ரல் மாசமோ இல்ல மே மாசமோ நான் வந்து சீனாவுக்கு போவேன்னு கூட சொல்லியிருந்தாரு. அங்கேயும் பேச்சுவார்த்தை சும்மா வெறுமனே போயிட்டு வர பேச்சுவார்த்தை கிடையாது. அங்கேயும் போய் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசி வாங்கணும். அப்படி பேசி வாங்கணும்னா நீங்க இது வரைக்கும் நாங்க உங்களுக்கு சிப்பு கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு அந்த அதிக இந்த குறைவான 5 நானோமீட்டர்ல 3 நானோமீட்டர் 2 நானோமீட்டர் அந்த இடைவெளி கொண்ட சில்லுகளை தரமாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப H200 சொல்லக்கூடிய 2000 சொல்லக்கூடிய அந்த சில்லுகளை நாங்க தரேன்னு சொல்லி இவங்க சொன்னப்ப சீனா என்ன சொன்னாங்க, வேணாம் எங்களுக்கு அந்த சிப்பே எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு அந்த இது வரைக்கும் அதை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்திட்டு இருந்த இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்கிட்ட கார்டே இல்லை இப்ப விளையாடுறதுக்கு. இப்போ இது புதுசா ஒரு கார்டை உருவாக்கணும் அப்படின்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த வளங்களை அந்த மூலப்பொருளை நீங்க வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வரும்போது இப்ப நீங்க சொல்றது நீங்க செய்யல அப்படின்னா உங்களுக்கு மூலப்பொருள் கிடைக்காது அப்படின்றதுக்கான ஒரு மறைமுக வேலை. அப்போ இந்த அரசியல் நடவடிக்கைக்கு பின்னாடி வெறுமனே இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஊரை மிரட்டுறதுக்கோ இல்ல வந்து மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறதுக்கோ சொல்ற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தேவைகள் இருக்கிறதால தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை, அவசர நடவடிக்கை எடுத்துக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க தான் சொல்லியிருந்தீங்க அமெரிக்கர்களுடைய தொழில்நுட்பம்ன்றது ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு. ஆனால் அதே அமெரிக்காவை ஆளக்கூடிய தலைவர் இப்படி ஒரு தவறை செஞ்சிருக்காரு அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த தவறு நீங்க எந்த மாதிரியான தவறுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட பல்பு தானே வாங்கியிருக்காங்க அமெரிக்கா. சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இதனால எந்த விதமான பலனும் கிடைக்காம இப்படி ஒரு நடவடிக்கை செஞ்சிருக்காங்கன்ற போது எப்படி பாக்குறது? இப்போ ஒரு தடவை பல்ப் வாங்குறாங்க, அது ஈரான்கிட்டையும் பல்ப் வாங்கியிருக்கிறாங்க, ஹவுத்திகிட்டையும் பல்ப் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க பல்ப் வாங்குறாங்கன்னா எப்ப தவறு செய்வோம்? பொதுவா நம்ம வந்து எப்போ நிலையா இல்லையோ, எப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு நிலையற்ற மனநிலையில் இருக்கிறோமோ அப்போதான் நிறைய தவறு செய்வோம். அப்போ இந்த மாதிரி தவறு செய்யறாங்க, இந்த மாதிரியான தொடர்ந்து இவ்வளவு பகிரங்கமா உலகம் முழுக்க ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு அதிபரை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இது நேர்மறையில இவங்களுக்கு என்னன்னா அமெரிக்கர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, மற்ற நாடுகளுடைய தலைவர்கள்லாம் அப்படியே அதாவது முதுகெலும்பு சில்லிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு பயத்தை உருவாக்கியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெருமை ஏற்படுத்தலாம். ஆனா இன்னொன்னு என்ன நடக்கும், அதுக்கு எதிரான நடவடிக்கை என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ மற்ற நாடுகள்லாம் உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவருக்கு நடந்தது தனக்கும் நானும் நடக்காதுன்னு என்ன உறுதி? இப்போ சவுதியில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு தலைவர்களுக்கு இது நடக்காதுன்றது என்ன உறுதி? அப்போ கத்தாரை தாக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய வலிமையை காட்டக்கூடியதா இருக்குது. உடனே என்ன நடந்தது, அவங்க பாகிஸ்தான், அதாவது அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட வந்து ஒரு ஒப்பந்தம், நாட்டோ மாதிரியான ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி எதை காட்டுது அப்படின்னா அவங்களுடைய எச்சரிக்கை உணர்வை காட்டுச்சு. இப்போ ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து நீங்க ஒரு நாட்டு அதிபரை கடத்திட்டு வரீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குள்ள இருக்கிற அதிபரை என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க அங்க இருக்கிற அதிகார வர்க்கம் எந்த மாதிரி சிந்திக்கும் அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். அது எதிர்மறை விளைவு நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, இது இவங்களுடைய பலத்தை மட்டும் காமிக்கல, இவங்களுடைய பலகீனத்தை தான் காமிக்குது. அது ஒரு எதிர் நடவடிக்கை. இன்னொன்னு சொன்னீங்க நீங்க வந்து அவங்களுடைய வலிமை, ராணுவ வலிமை, தொழில்நுட்பத்துல அவங்க உண்மையிலே மிகப்பெரிய வலிமை கொண்ட ஒரு நாடு வேலை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவங்க வானத்தில் தான் புலி, தரையில எங்கிட்ட இறங்கிட்டாங்கன்னா இவங்க எலி. ஏன் அப்படின்னா இவங்க தரையில இறங்கின எல்லா நாட்டையும் எடுத்துக்கோங்க, வியட்நாம் எடுத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, ஈராக் எடுத்துக்கோங்க, எங்க வேணாலும் இவங்க தரையில இறங்கின எல்லா நாட்டிலையும் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கண்மூடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ எந்த நாட்டு மக்கள்லையும் வந்து ஒரு சாதாரண எந்த ஒரு மிக மிக பின்தங்கிய ஒரு நாடா இருக்கக்கூடிய ஒரு ஆப்கானிஸ்தான்ல இவங்களால ஏன் வெல்ல முடியல அப்படின்னா அங்க வெறுமனே ராணுவ உங்களுடைய தொழில்நுட்பம் மட்டுமே வந்து வெற்றியை கொண்டு வராது. அதை தூக்கி போராடக்கூடிய அந்த மனிதனோட உணர்வு தான் வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும். அப்போ அவங்களை எது அவங்களை போராட வைக்கிது அப்படின்னா இது என் நாடு, இது எனக்கானது, இது என்னோட ஆதிக்கம் செய்ய வர யாரையும் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்ற அந்த உணர்வோட போராடுற அந்த போராளிக்கு முன்னாடி இவங்களால கூலிக்கு மாரடிக்கக்கூடிய இவங்களுடைய ராணுவ வீரர்கள் நிக்க முடியாம போயிடுதுன்றதுதான் காமிக்குது. அப்ப இப்ப கூட பாருங்க, ஒரு 30 நிமிடத்துல உள்ள பூந்து வெளியில வர்ற அளவு இவங்களோட வலிமை இருக்குது. ஆனா இவங்களால உள்ள போக முடியுதா? இவ்வளவு ராணுவ கப்பல் சுத்தி நிக்குது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் உள்ள போக முடியல. ஏன் உள்ள போக முடியல? போனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கலாம் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் கிடையாது, இப்ப உள்ள போகும்போது என்ன மாதிரி இது ஏன் செய்யறாங்க அப்படின்னா இதை அவங்க போற அறிவிக்கல.
ஏன் போரை அறிவிக்கலைன்னா, போர் அறிவிக்கணும்னா அமெரிக்க சட்ட விவகாரத்துக்கு சட்டப்படி இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த செனட்டோட அனுமதி இல்லாம போக முடியாது. ஒரு போர் தொடுக்க ஒரு நாட்டோட இறையாண்மையை மீற முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, குறுக்கு வழிய சட்டத்தை இவங்க வளைச்சு, குறுக்கு வழியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா சுருக்குறாங்க. ஒரு நாட்டோட அதிபரை ஒரு இறையாண்மையை மீறி ஒரு அதிபரை கடத்திட்டு வர்றதுன்றத இவங்க என்ன பண்றாங்க, என்னவா மாத்துறாங்க அப்படின்னா, இது ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரியான அது ஒரு சட்டத்தை வளைக்கிறது தானே. எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். நம்ம ஊர்ல நம்ம பார்க்காததா? நம்ம ஊர்ல நிறைய தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. அப்போ வந்து ஒண்ணு இவங்களுடைய தொழில்நுட்ப வலிமை அப்படிங்கிறது பெருசுதான். ஆனா அது மட்டுமே வெற்றியை கொண்டு வர முடியாதுன்றது ஒரு விஷயம். 2வது என்னன்னா, இவங்களுக்கு இந்த குறுக்குத்தனமான சாணக்கியத்தனமான சிந்தனை அப்படிங்கிறது வெளிப்பார்வைக்கு இவங்களே அதை குடத்தை ஏதாவது ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற தன்னை வந்து இதுதான் உலகம் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரிதான் அது. அதுதான் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா உண்மை என்னன்னா, அதுக்கு நேர் எதிரான விளைவுகளை தான் இது கொண்டு வரும். ஆனா இப்ப அமெரிக்காவுல இந்த மதுரோ கைது தொடர்பா வந்து டெமோக்ராட்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. ரிபப்ளிகன்ஸ்லயுமே ஒரு சில பேர் இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டம் பண்றாங்க. இப்போ அமெரிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அங்க சினாரியோ எப்படி இருக்கு? இப்ப அமெரிக்காவுல இப்போ இது எதை காட்டுது? இப்ப இந்த மாதிரியான முதல்ல உக்ரைன் விவகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கிற மொத்த ஊடகங்களும் ஒரே புள்ளியில ஒரே மாதிரியான ஒரு டோன்ல பேசுனதை பார்த்தோம். இதை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது தவறானதுன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அது எதை காட்டுதுன்னா, இவங்கள்ட்ட அந்த ஒரு ஒருங்கிணைஞ்ச செயல்பாடு அப்படின்றது இல்ல. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆளு வர்க்கமே வந்து எப்படி வெனிசுவேலாவுல வந்து என்னதான் நீங்க பேசினாலும் அங்க வந்து ஒரு 2 வர்க்கம் இருக்குது. அதுல வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கிறதோட வெளிப்பாடு தான் என்ன பண்றாங்க, தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை வந்து கைக்கூலிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கறது மூலமாவோ இல்ல பணம் கொடுக்கறது மூலமாவோ இவங்களை என்ன பண்ண முடியுது, தனக்கான வேலையை செய்ய முடியுது. அப்போ அங்க இருக்கிற ஒற்றுமையின்மை அது காமிக்குது. அங்க இருக்கிற வர்க்கங்களுடைய பிரிவுகளை காமிக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த மாதிரியான எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படின்றத காமிக்குது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறது தான். சவுதி எண்ணெய் ஆகட்டும், இல்ல ஏற்கனவே சுத்திகரிச்சு வரி வரக்கூடிய எண்ணெய் ஆகட்டும், அதுல யார் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க? அப்போ அங்க வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு அமெரிக்கான்றது ஒரு நாடு, இப்போ 2 கட்சின்றது 2 கட்சி, எல்லாரும் ஒரே விஷயம்ன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குள்ளேயும் நிறைய போட்டிகள் இருக்குது. பெருநிறுவனங்கள் மட்டும் ஒரே ஒரு பெருநிறுவனங்கள் மட்டும் இல்ல, பல பெருநிறுவனங்கள் இருக்குது. அப்ப அவங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்கு. அப்போ இவங்களுக்குள்ள வெளிப்படுற அந்த ஒற்றுமையின்மைன்ற எதை காமிக்குதுன்னா, இது வரைக்குமான அந்த ஒற்றுமை அங்க உடைஞ்சிருக்குது அப்படின்றத காமிக்குது ஒரு விஷயம். 2வது அந்த ஒற்றுமையின்மைன்றது இவங்களுடைய அரசியல் ஒற்றுமையை உடைச்சிருக்குது. அப்போ இவருக்கான எதிர்ப்பு வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான எதிரும் புதிருமான தன்மைன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களால வந்து ஒரு காத்திரமான ஒரு பொருளாதார நடவடிக்கை முன்னெடுக்கிறதுக்கும், ஒரு ஒற்றுமையா தனக்கு ஒரு இதுவரைக்குமான ஒரு நிர்வாகத்தை உலகத்தை ஒரு குடையின் கீழ் நிர்வாகம் செஞ்சது அப்படின்றது இது இனிமே செய்ய முடியாது. அந்த ஒற்றுமை உடைஞ்சு போனதால என்ன பண்ண முடியுதுன்னா, இதுக்கு மேல அந்த ஒரு குடையின் கீழே இந்த உலகத்தை ஆள்றது அப்படின்றது சாத்தியம் இல்லாம போயிருக்கிறதோட விளைவு என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி பொறாமை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்தியிருக்குது. அதோட வெளிப்பாடாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா சதாம் ஹுசேனுக்கு நடந்த மாதிரி மதுரோவும் வந்து கொல்லப்படுவாரா? அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அவங்க வந்து அவரை வந்து அங்கேயே கொண்டு இருக்கலாம் இல்லையா? கொல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ முதல்ல அப்படி கொன்னா என்ன நடக்குன்னா, சட்டப்பூர்வமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால அவங்க வந்து அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, அங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும், அதாவது எந்த ஒரு ஆட்சி மாற்றமும் ஏற்படல. அப்போ இவரை வந்து ஒரு பணைய கைதியாகவும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது பார்கெனிங் சிப்பா அதை பயன்படுத்தலாம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட, நீங்க வந்து உங்களுடைய அதிபர் வேணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு என்ன சொல்றது, பேரம் பேச முடியும். அப்ப அந்த நோக்கத்துக்காக தான் இவங்க வந்து கொல்லாம கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு சட்டப்பூர்வமான பிரச்சனைக்காக ஒரு வேலை இருக்கலாம். இன்னொன்னு இந்த மாதிரியான பேரம் பேசுறதுக்கு இதை பயன்படுத்துறதுக்காக இவங்களை கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஆனா இப்போ இந்த மதுரோ வந்து அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? இதுல சீனா, ரஷ்யா இவங்க எல்லாம் எந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அந்த பாதுகாப்பு தொடர்பான கொஞ்ச நேரத்துக்கு நீங்களே சொன்னீங்க, இது வந்து எவ்வளவுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதேதான் ஒருவேளை அவங்களும் அதை எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் ஒண்ணு. 2வது என்னன்னா, அங்க பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்றது அதுல நிறைய ஓட்டைகள் இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சீனாவை பொறுத்தளவுக்கு அங்க பாதுகாப்புல மிகப்பெரிய அளவுல எதுவும் பங்களிப்பு செஞ்சுதான் இது வரைக்கும் தகவல் இல்லை. மறைமுகமா ஏதாவது இருந்திருக்கலாம். ரேடார்கள் இந்த மாதிரியான கருவிகள் மட்டும் கொடுத்ததா மட்டும் செய்தி வந்தது. அது எவ்வளவு தூரம் நவீன ரேடார்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதை பத்தின தகவல்கள் பெருசா வெளியில வரல. ஆனா ரஷ்யாவுடைய S-300 சிஸ்டம் அப்படின்றது அங்க வந்து இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து போதுமானது.
எதிர்த்து நிக்கிறதுக்கு போதுமானது. ஆனா அது செயலிழக்கம் செய்யப்பட்டிருக்கு, இல்ல வந்து செயல்படாம இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுல சில ஓட்டைகள் இருக்குது. போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்களே இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா, அதாவது அதான் சொன்னோமே, அவங்களுடைய தொழில்நுட்ப வலிமையை பொறுத்த அளவுக்கு வந்து இன்னைக்கும் சீன, ரஷ்ய நாடுகளோட ஒப்பிடும்பொழுது அமெரிக்கா ஒரு படி முன்னே தான் இருக்கிறாங்க தவிர பின்னோக்கி கிடையாது. அதனால அந்த அந்த ஒரு அந்த அந்த பலகீனம் இதுல வெளிப்பட்டிருக்கதை நம்ம புரிஞ்சுக்கணும். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சொல்லியிருக்காரு, 3ஆம் உலகப் போருக்கு தள்ளப்படும் இந்த நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல அந்த சவுத் கொரிய எல்லையில வந்து மிசைல் ஒரு அட்டாக்கும் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வடகொரியாவினுடைய இந்த எதிர்ப்பு? அதுதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து நேர்மறையில இவங்களுக்கு வந்து ட்ரம்புக்கு மக்களிடையே ஒரு ஆதரவு காட்டிக்கலாம், ஒரு பராக்கிரமத்தை காமிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், வலிமையை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். எதிர்மறையில இது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாரும் அவங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகளை வந்து இன்னும் வேகப்படுத்துவாங்க. இன்னும் வந்து தன்னோட வலிமைப்படுத்துவாங்க, பூர்த்திட்டுறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 3ஆம் உலகப் போர் அப்படின்றது இனிமே உலகப் போர் அப்படின்றது சாத்தியமா அப்படின்றது பல கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டீரியோ டைப் திங்கிங் இருக்கு நம்மகிட்ட. எப்பயுமே என்னன்னா, ஒரு ஒரு உலக மாற்றம் நடக்கும்போது ஒரு உலக போர் அப்படிங்கிறது ஒரு நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் உலகம் முழுக்க இருக்குது. ஆனா என்ன நம்ம காண தவறுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ராணுவ தொழில்நுட்பங்களும் சரிதான். அதுக்கான இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். இப்போ விவசாய உற்பத்தி நடக்கும்போது என்ன நடக்கணும்னா, முக்கியமா நீங்க எதை போய் கைப்பற்றணும் அப்படின்னா, அங்க இருக்கிற நிலங்களை கைப்பற்றணும். ஏன்னா விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்ன்றது நிலம் தான். அப்போ நீங்க ஒரு நாட்டு மேல நேரடியா படையெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்போ அடுத்தது நீங்க ஒரு முதலாளித்துவ உற்பத்தி வந்ததுக்கு பிறகு நீங்க நேரடியா போய் ஒரு நாட்டை போய் கைப்பற்றணும் அவசியம் இல்லை. அந்த நாட்டோட சந்தையே வளங்களை கைப்பற்றணும் போதும். அங்க நாட்டோடைய உற்பத்திக்கு தேவையான மூலதனம் இவங்களுடைய மூலதனமா இருக்கிறத உறுதி செஞ்சா மட்டும் போதும். அதனால போய் நேரடியா நீங்க போயிட்டு எந்த நாட்டையும் ஆளணும், கைப்பற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லாம போயிடுச்சு. அப்ப அதோட விளைவு தான் நம்ம என்ன பார்த்தோம்னா, உலகம் முழுக்க இருக்கிற காலனியத்துக்கு பதிலா நவ காலனி அப்படின்ற ஒரு சொல்லாடல் வந்தது. அந்த முறைதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுல உடைப்பு ஏற்படும் போது இதுக்கு எதிரான நடவடிக்கைன்றது எப்படி இருக்குன்னா, நீங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஒரு நாடு வந்து உடனே துப்பாக்கி தூக்கிட்டு போய் சண்டை போடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அந்த அரசியலையும் சரி, அங்க இருக்கக்கூடிய வளங்களையும் சரி, தனக்கு தேவையான ஆட்களை வச்சு மாற்றி அமைக்கிறது தான். அப்படி மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க வந்து ராணுவத்தை எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இன்டர்நெட் கொடுத்தா கூட போதும் இன்னைக்கு. அது தேவையான வேலையை செய்யுது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து அவ்வளோ நவீன ஆயுதங்களை செய்யணும்னு அவசியம் இல்லையா? இப்போ வந்து அதுக்கு நவீன ஆயுதங்கள் வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு இணையதளம் அப்படிங்கிறதே ஒரு நவீன ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், ஒரு தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடியதாகவும், ஒரு பங்கு சந்தையை வந்து நீங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்நிய முதலீடு அவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு வந்திருக்கு, நம்ம ஊர்ல வந்து பங்கு சந்தை வந்து விசத்து தொட்டிருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஈரான்ல திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட நாணயம் 3 பங்கு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 பங்கு திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சது. அந்த நாட்டுக்கு திடீர்னு எப்படி ஒரு நாணயம் வந்து திடீர்னு வீழ்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப என்னன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அந்த நாணயத்தை அவ்வளவு வாங்கி வச்சுட்டு திடீர்னு வேணாம்னு சொல்லி திருப்பி கொடுத்ததா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்க வந்து ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு கலவரம் ஏற்படுத்தணும்னாவோ, இல்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னாவோ நீங்க போய் என்ன பண்ண தேவையில்லை, ஒரு குண்டு போடணும் அவசியம் இல்லை. சிம்பிளா ஒரு வேலையை உங்களுடைய நாணயத்தை ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டீங்க அப்படின்னாவே அங்க தேவையான வேலைகள் நடந்திருக்கும் போது உங்களுக்கு தேவையான ஆட்கள் அதுக்கு மாற்று ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான ஆட்சியை செய்ய முடியும்னு நினைக்கும் பொழுது நீங்க ஏன் வந்து போர் சொல்லணும்? அப்படி ஒரு தேவை இல்லாம போயிடுது. அப்போ 3ஆம் உலக போர்ன்றது இப்ப இனிமே தொடங்கணுமா அப்படின்னு கேட்கறது பதிலா தொடங்கிடுச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அது எந்த மாதிரியான வடிவத்துல இயங்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி வடிவத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம இவ்வளவு நாளும் நம்மளுடைய புரிதல் அப்படின்றத மாத்தி இப்போ இந்த சூழலுக்கு நம்மளுடைய புரிதல் என்னமா இருக்குது அப்படின்றதுதான் நம்மளுடைய விஷயம். அப்போ நம்மளுடைய வழமையான அந்த சிந்தனையை முதல்ல தூக்கி எறிஞ்சிட்டு புதிய சூழலுக்கு தகுந்தால் போல நம்மளுடைய சிந்தனையை மாத்தி அமைச்சிருக்கணும். அப்போ கிம் ஜாங் உன் சொல்றது மாதிரி ஏதோ 3ஆம் உலக போர் வருது, எல்லாரும் வந்து நேரடியா வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டோ, போர் விமானங்களை வச்சுக்கிட்டோ, அணு ஆயுதங்களை வச்சுட்டு சண்டை போகணும்னு அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். நடந்துகிட்டு இருக்கிறதோட ஒரு தொடர்ச்சியா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அவருடைய வினையாற்றல்ன்றது என்னவா இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவருக்கு தேவை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை செய்யறதுக்கு பல ஆண்டுகளா அப்படியான ஒரு தயாரிப்புகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் செய்திகள் சொல்லிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து ஒரு கிம் ஜாங் உனை வந்து அதை டீகேபிட்டேஷன் சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு ஆளை வந்து போட்டு தள்ளுறது. அது இப்ப எப்படி வந்து முக்கியமான ஆளை கடத்திட்டு வராங்களோ அதே மாதிரி முக்கியமான ஆள் எங்க இருக்கிறாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு இப்ப ஈரானுடைய அந்த அந்த ரெவல்யூஷனரி கார்டோடைய அந்த தலைவரை வந்து அதே மாதிரிதான் கொண்டாங்க. ஈராக்ல வச்சு கொண்டாங்க அதே போல். அப்ப அந்த மாதிரி முக்கியமான தலைமைகளை வந்து கொள்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். இப்போ நடக்கிறதுல முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன பாக்குறாருன்னா, தன்னையும் கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதான் காட்டுது. அதுக்கான எதிர்வினை அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து சாதாரண ஆயுதம் மட்டும் இல்ல,
ஹைப்பர்சானிக் ஏவுகணை இருக்குது. ஹைப்பர்சானிக் ஏவுகணையா அவர் வந்து எடுத்து காட்டுறாரு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அதை தடுத்து நிறுத்தத்துக்கான எந்த எதிர்ப்பு ஏவுகணை, விமான எதிர்ப்பு ஏவுகணை உலகத்துல இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் யாரும் வெளியில இருக்கிறதாகவும் சொல்லிக்கல, அப்படி வெளிக்காட்டியும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணை என்கிட்டயும் இருக்குது. நீர்மூழ்கி கப்பலும் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன வந்து தாக்குனீங்க அப்படின்னா உங்க மேல வந்து நாங்க வந்து தாக்குதல் நடத்துறோம்னா நீங்களா எதிர்த்து நிக்கிற அளவுக்கு எதுவும் உங்கள்கிட்ட கிடையாது. அந்த மாதிரியான வலிமை, ராணுவ வலிமை இருக்குது. இந்த எண்ணெய் வந்து தொடர்றதுக்கு நீங்க வந்து சிந்திக்க வேணாம் அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கையா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை தான் அதை செஞ்சு கட்டுறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நேரடியா அந்த ஆயுதங்கள் மூலமா தாக்குதல் நடக்காது அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆயுதங்களும் அதிக உற்பத்தி ஆகுது, அதுவும் ஒரு பக்கம் குவிக்கப்படுது. இதை முரண்பாடா எடுத்துக்கணுமா? எப்பவுமே ஒரே மாதிரியான சிந்தனை அதான் நம்ம வந்து ஒரு அந்த பழமையான சிந்தனையிலே ஒரே மாதிரி நம்ம போற எந்த ஊருக்கு எந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும் செய்யறது. எல்லா ஊர்லயும் நீங்க வந்து ஆயுதம் தூக்கணும் அவசியம் இல்லை. எல்லா ஊர்லயும் நீங்க நினைச்சது மட்டும் வெறுமனே நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இப்ப திடீர் உதாரணத்துக்கு வெனிசுவேலாவில் வந்து முன்னாடியே அந்த நாணயத்தை ஒண்ணு இல்லாத செஞ்சாங்க. ஆட்சி மாற்றம் நடக்கல. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு மாற்று என்ன பண்றது அப்படின்றது ஒரு அப்போ அந்த மாதிரியான சூழல்ல நீங்களுக்கு ஆயுதம் தான் வழி, வேற வழி கிடையாது. அப்போ சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர் அதான் போன முறையோட பேசியிருந்தோம். அப்போ எந்த எந்த பவரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த சூழலை பொறுத்து. அப்போ எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும். உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையா இல்ல வந்து இந்த மாதிரியான மென்மையா அவங்கள தட்டி சொல்றதை செய்ப்பா அப்படின்றத ஏத்துக்க வச்சுக்கிறதா, இல்ல வந்து சொல்றதை கேட்கல அப்படின்னு துப்பாக்கி முனையில கழுத்துல கத்திய வச்சு சரியா இல்லையான்னு சொல்றதா அப்படின்றத அந்த சூழல் தான் முடிவு பண்ணும். அப்போ எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய அந்த என்ன சொல்றதுங்க, கருவூலத்துல எல்லா எல்லா ஆயுதங்களும் லைனா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு இல்லையா, எதை வேணாலும் நீங்க எடுத்து ஷூட் பண்ண முடியும். அப்போ அதுக்காக வந்து போர் விமானம் தேவையில்லை, ஏவுகணை தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ எந்த ஊருக்கு எந்த மாதிரியான ஆயுதம் வேலையோ அதை மட்டும் செய்யறது, அதை மட்டும் பயன்படுத்துறது. தேவைக்கு பதிலாக ஆள்கள் சொபிஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அதான வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சி அப்படின்னா அந்த ராணுவத்திலயும் இதுதான் வளர்ச்சி. அப்போ ஒரே மாதிரியான ராணுவ வலிமையோட இருந்தீங்கன்னா எதிரி உங்களை தாண்டி போயிடுவாங்க. அப்போ நீங்க வந்து எப்பயுமே அவங்கள தாண்டி போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஹார்ட் பவர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விமானம் தாங்கி கப்பல், ஏவுகணை, இந்த மாதிரியான ஹைப்பர்சானிக் விமானன்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் உங்கள்கிட்ட என்ன பண்ணணும், தகவல் தொடர்பு போர், பங்கு சந்தை போர், கரன்சி வார் இப்படின்னு சொல்லி பல வடிவங்கள் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பல வகையில என்ன பண்ண முடியும், எதிரிகளை நீங்க வீழ்த்தி உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து இந்த ஆயுதம் வேணும் அந்த ஆயுதம் தேவையில்லைன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. இந்தியா ஒரு கேள்வி என்ன, இப்ப இந்த வெனிசுலா விவகாரத்துல இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இன்னும் கிளியரா அவங்க வைக்கல. ஸோ சமீபத்துல உக்ரைன் ரஷ்யா போர் அந்த போயிட்டு இருந்த சமயத்துல வந்து புத்தினுடைய வீட்டுல ஒரு ட்ரோன் தாக்குதல் வந்து உக்ரைன் வந்து நடத்தி இருந்தாங்க. பட் எதுவும் ஆகல. அதற்கு இந்தியா தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ஜெலன்ஸ்கி வந்து இந்தியாவினுடைய இந்த வெளியுறவு கொள்கையை பற்றிய மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனத்தையும் வந்து வச்சிருந்தாரு. வெனிசுலா விவகாரத்துல இந்தியா வந்து எந்த நிலைப்பாடும் எடுக்காதது எப்படி நம்ம பாக்குறது, அது ஏதாவது ஒரு பின்னடைவை வந்து இந்தியாவுக்கு ஏற்படுத்துமா? நம்மளுடைய அரசியல் வெளியுறவு அரசியல் அப்படிங்கிறது நம்மள வெளியில இருந்து எதை நம்ம வாங்குறோம் எதை விற்கிறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ இந்தியா வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய 50 விழுக்காடு வரி விதிப்புல நம்ம இருக்கிறோம். கடுமையான பொருளாதார நெருக்கடியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. அந்த வெளியில வழி வரலையே தவிர, ஆனா தொடர்ந்து நம்ம வந்து பொருளாதார அழுத்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய உற்பத்தி ஏற்கனவே நடந்த எண்ணெய் சார்ந்த உற்பத்தியிலிருந்து மாறியும் போகல, மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளாதாரம். அப்ப நமக்கு 2 விதமான விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு எண்ணெய் தொடர்ந்து நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் நம்மளால இப்போ இந்த சூழல் நம்மளால இருக்க முடியாதுன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு ஒரு மாற்று, அதாவது இந்த மாதிரியான மின்கலங்கள், சூரிய மின்னாற்றல் தகடுகள் அப்படின்ற அந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு வேணும். இந்த தொழில்நுட்பம் வேணும், இந்த மாதிரியான உற்பத்தி வேணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சீனாவுடைய உற்பத்தி உதவி இல்லாமல் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கிட்டதான் அந்த தொழில்நுட்பம் இருக்குது. அப்போ அவங்களை நம்ம பயிற்சிக்க முடியாது. அதே போல எண்ணெய் வேணும் அப்படின்னா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ரஷ்யாவுடைய உதவி வேணும். அதே மாதிரி அந்த வாங்கறதுக்கும் விற்கிறதுக்குமான அந்த அந்த ஊடகமா இருக்கக்கூடிய டாலர் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது. ஒருவேளை நம்ம மேல ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளால அதை எந்த ஒரு நாட்டுக்கும் விற்பனை செய்ய முடியாது. இறக்குமதி அதனால நமக்கு என்ன பலன்னு சொல்லி பல பேர் கேட்கறாங்க. பலன் இல்லதான், ஒன்றும் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம நாட்டுக்குள்ள நம்ம அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விதான். நம்ம அதுக்கு நம்ம நோக்கியும் கேட்டுக்கணும், நம்மளுடைய அரசை நோக்கியும் கேட்டு அதுக்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை தான். ஆனா வெளியுறவு கொள்கைன்னு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதுக்குதான், அதாவது நமக்கும் நம்மளுடைய முதலாளிகளுக்கு நம்ம நாட்டு சேர்ந்த முதலாளிகளுக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த அரசு செய்யும். அந்த வகையில பார்க்கும்போது என்னைக்கு யார்கிட்ட இருக்கு, இப்ப இன்னைக்கு தேவைக்கு யாருக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா, 2 பேரும் நம்ம வந்து
விட்டு நம்மளால வந்து எந்த ஒரு உற்பத்தியும் செய்ய முடியாது. அப்போ இந்த உடனே நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் மேல தாக்குதல் உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா, அதுல நமக்கு ஒரு தேவை இருக்குது, பலன் இருக்குது, அவங்களுடைய உதவி தேவை. உதாரணத்துக்கு அணு ஆயுத உலைகளுக்கு தேவையான அந்த தொழில்நுட்பம் அவங்ககிட்ட தான் நம்ம வாங்குறோம். நம்மளுடைய போர் விமானங்கள், போர் தளவாடங்கள் அத்தனை நம்ம அவங்ககிட்ட தான் வாங்குறோம். அவங்க எல்லாம் நம்மளால எந்த ஒரு ஆயுதத்தையும் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. அப்ப அவங்களுடைய பொருளாதார அவங்களோட நம்ம நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உடனடியாக அதுக்கான கண்டனம் தெரிவிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஒருவேளை நம்ம எதிர் நடவடிக்கையோ இல்லை மௌனம் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கான விளைவுகள், பொருளாதார விளைவுகள் நம்ம அரசியல் ரீதியா நம்ம மௌனம் காமிச்சோம்னா அதுக்கான பொருளாதார விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த தாக்குதலை பொறுத்தளவுக்கு அமைதியா இந்தியான்றது எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்காம ரொம்ப பேரை கூட சொல்லாம ஒரு இந்த பேச்சுவார்த்தை மூலமா இது முடிவு கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு அறிக்கை அது 24 மணி நேரம் கழிச்சு வெளியில வந்தது. அதுக்கான மௌனமும் ஒண்ணும் கிடையாது. நம்ம அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பை வந்து நீக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி சமயத்துல அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமானா முடியாது. அது மட்டும் கிடையாது. இப்போ ரோஸ்நெஃப்ட் இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சிறப்பு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம எதிர்த்து பேசணும்னா அந்த சிறப்பு அனுமதி தொடருமா தொடராதா அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ இது வெறுமனே வந்து அரசியல் சார்ந்த விஷயம் கிடையாது. ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பொருளாதார விளைவுகளை எதிர்கொள்ற அளவுக்கு நம்மகிட்ட வலிமை இருக்கா இல்லையா, அதுக்கான இடம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கான இடம் நம்ம கிட்டத்தட்ட இல்லாத ஒரு சூழல் தான். அப்போ நம்மளுடைய நெருக்கடின்றது ஏற்கனவே அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப எதிர் நடவடிக்கை எடுக்கும்பொழுது ஒருவேளை ட்ரம்ப் கூடுதலான வரி விதிப்புன்னு மிரட்டி இருக்கிறாரு, உண்மையிலே வரி விதிச்சாருன்னா 50 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அடியா தான் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியா இந்த மாதிரியான ஒரு மௌனம் சாதிக்கிறதும் இல்ல வந்து ஒரு எந்த ஒரு எதிர்ப்பு நிலையற்ற ஒரு மௌனத்தை, எதிர்ப்பு நிலையற்ற ஒரு உப்பு தப்பு இல்லாத ஒரு அறிக்கை விடுறது அப்படின்றது இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இந்தியா ரஷ்ய அதிபருக்கு எதிரான நடவடிக்கைக்கு வேகமா கண்டனம் தெரிவிக்கும் பொழுது வெனிசுவேலா அப்படின்ற நாடு அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கிருந்து நம்ம ஏற்கனவே வெனிசுவேலா எண்ணெய் வாங்கிட்டு இருந்த அவங்க தான். இதுக்கு முன்னாடி ஈரானுடைய எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பொருளாதார தடையின் காரணமாக தான் 2 நாட்டுக்கு நம்ம எண்ணெய் வாங்காம இருக்கிறோம். அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்க அமெரிக்க நிறுவனங்கள் போய் உற்பத்தியை தொடங்கி அங்கிருந்து எண்ணெய் வர வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வெனிசுவேலாவுக்கு ஆதரவெல்லாம் பேச முடியாது. அது இப்போ பேச முடியாத காரணம் அப்போ அந்த மாதிரி சூழல் நம்ம யாருக்கு ஆதரவாக பேசுவோம் அப்படின்னா பொதுவாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் பேசுவோம். நீ கூட கேட்கலாம், அப்போ இதுல என்ன அரசியல் அறம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த அரசியல் அறம் அந்த மாதிரியான முறம் கொஞ்சம் எதுக்கு முனையா சொல்லணும்னா அறம் முறம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்கிறதா நமக்கு தெரியல. அப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சமீப காலங்களா எதுவும் வச்சுக்கல. நமக்கு தேவை காரியம் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெளியுறவு கொள்கைக்கு எப்பயே நம்ம வந்துட்டோம். நம்ம காரியவாதியா அப்படின்னா இப்படிதான், அது உண்மைதான். அதுல வந்து இப்படியா இல்லையானா நீங்க தொடர்ந்து நீங்க வெளியுறவு கொள்கையுடைய அந்த மாற்றங்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் செய்யறோமா இல்ல வந்து ஏதோ அந்த காலத்துக்கு நமக்கு காரியவாத அரசியல் செய்யறோமா அப்படின்றத தொடர்ந்து நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை பார்த்தாவே புரியும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதார சார்பு நம்ம கிட்ட இருக்க அந்த தற்சார்பு அப்படின்றது தொடர்ந்து இல்லாம இருக்கிறதால இந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டை நம்ம நம்பிதான் வாழ வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம். அப்படி வரும்பொழுது நம்மளால எதிர்ப்பை வந்து வலுவா பதிவு செய்ய முடியாது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்மளுடைய சார்பு தன்மையும் நம்மளுடைய அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, நம்மளுடைய சார்பு தன்மை எவ்வளவு மாறி இருக்குன்றதான் இதை காமிச்சிருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் நம்மளால வந்து ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. தீர்க்கமான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இப்படி ஒரு சார்பு தன்மை இருக்கும்போது சில இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். முன்னாடி ஒரு சார்பில்லா கொள்கையெல்லாம் அறிவிச்சு நம்ம செஞ்சிருக்கிறோம். அப்படின்னா அதுக்கான ஒரு அரசியல் வலிமையும் அதே சமயத்துல ஏற்பாடுகளோடயும் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. அப்படியான ஏற்பாடுகள் நம்மகிட்ட இப்ப இல்லையா அப்படின்னா இல்லைன்றதான் இது காமிக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.